உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தி நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் தன்னை பரிசுத்தவான் சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதே போல வேதத்திலையும் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நீங்க வாசித்திருப்பீங்க. அப்போ பரிசுத்தவான்கள் யார்? நம்முடைய கிரியையினால நம்ம பரிசுத்தமாக முடியுமா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு எழுதிருக்கு. உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி எழுது. அப்போ யார் பரிசுத்தர்? இயேசு கிறிஸ்து ஒருவரே மகா பரிசுத்தர்னு எழுதிருக்கு. அப்போ நீங்கள் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ பரிசுத்தவான்னா யார் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். ஆமென். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான்னு சொல்லி எழுதி. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு கொள்கிறவங்க தான் யாரு? பாக்கியவான். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போது வரும்போது கிறிஸ்துவுக்குள் பாக்கியவானா இருந்து மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்கிறவன் தான் பரிசுத்தவான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தவானா இருக்கணும்னா பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தவானா இருக்க முடியும். சரி, மனுஷன் பரிசுத்தவானா நடந்து கொள்ள முடியுமா? ஸ்ரீ இடத்துல பிறந்தவன் நீதிமானா இருக்க முடியுமா அப்படின்றத வேதத்துல நம்ம கேட்டு பார்க்கலாம். யோபு 15ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் ஸ்ரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமான ஆகிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் சொல்லி வேதத்துல எழுதி. தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லைன்னா தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான் கிடையாதுன்னு வேறொரு வசனம் சொல்லுது. வானங்களும் அவருக்கு முன்னாடி என்ன கிடையாது? சுத்தமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதி. அப்போ அநியாயத்தை தண்ணீர் போல் குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமா இருப்பான். அப்போ மனுஷனால பரிசுத்தமா வாழ முடியுமான்னு கேட்டா அவனால முடியாதுன்னு தான் வேத வசனம் சொல்லுது. சரி, அப்போ தங்களை தாங்களே பரிசுத்தவான்னு சொல்லியிருக்காங்களே. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே. உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். நீ உம்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராது. நான் உன்னை பார்க்கலாம், நான் பரிசுத்தம் சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு அநேக தன்னை பரிசுத்தவான் சொல்லி அறிக்கை பண்ணிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா எந்த பரிசுத்தவானும் தன்னை பரிசுத்தவான்னு சொல்லி அறிக்கை பண்ண. பவுல் பாத்தீங்கன்னா நான் பிரதான பாவின்னு சொல்லிதான் தன்னை அறிக்கை செய்யறார். ஜீசஸே என்னை நல்லவன் சொல்லுவானே அப்படின்னு சொன்னார். வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம், உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறாங்க இல்லையா?
அவர் எப்படி இருப்பாங்கன்னா, இவர்கள் என் கோபத்தாகிய புகை நாள் முழுதும் விதிக்கிற அக்கினியமா இருப்பாங்கன்னா அவங்க நரகத்துக்கு பாத்திரரா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ மனுஷன் தன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியுமா, பரிசுத்தமா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய கர்த்தர் சொல்கிறார். அப்போ யார் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் ஆராய்ந்து பார்க்க போறோம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் சொல்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கங்கன்னு சொல்றாரு. அதே டைம்ல என் வசனங்களை கை கொண்டு பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஆமென். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ நியாயப்பிரமாணத்தை கிரியையினால தேடினதுனாலதான் என்ன பண்ணாங்க? விழுந்து போனாங்க. அவங்க விசுவாசத்தினால அதை தேடாதனாலதான் அவங்க விழுந்து போனாங்க. அவங்க தனக்கு கிரியையினால நீதிமான் ஆகலாம்னு நினைச்சாங்க. கிரியையினால நீதிமான் ஆக முடியாது. ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி எழுதிருக்கு. எத்தனை பேர் விசுவாசம் ஆகுறாரோ அத்தனை பேர் ஆபிரகாமோட சந்நிதி சொல்லி எழுதி. அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. அப்போ உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன பண்ணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அப்ப காக்கப்படுவதாக யார் நம்ம பரிசுத்தப்படுத்துவார் வசனம் சொல்லுது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். அப்போ கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். நாம் அன்பில் பரிசுத்தமா உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு யார் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டாரா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிரியையினால நம்ம பரிசுத்தமா ஆக முடியாது. கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், அதாவது தேவதூதர்களுடைய சுதந்திரத்தில், தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களா அப்படின்னு கேட்டது. அப்ப நம்ம மரித்தோர் உயிர்த்தெழுதல் எப்படி இருப்பீங்க? தேவதூதர்களை போல் இருப்போம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அந்தகாரத்தில் இருந்து, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அநியாயக்காரரும் அக்கிரமக்காரரும் இருந்தோம். நம்மை விடுதலை ஆக்கினவர் யாரு? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகு. அப்போ கர்த்தர் தான் நம்மளை விடுதலை ஆக்குறாரு. அவர் தான் நம்மளை தகுதி உள்ளவர் ஆக்குறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை யார் ஸ்திரப்படுத்துவா? கர்த்தர் தான் நம்மை காத்துகிறோம், பரிசுத்தமாக்குகிறோம். பரிசுத்தமாக இருந்து கடைமுறை முடிவு பறிந்தோம் நம்ம பரிசுத்தமா நம்மளை காக்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் தான்றத புரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம்.
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஆமீன். ஆமீன். பேதுரு சபைக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு. அப்போ ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யூதா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகி தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த பரிசுத்தத்தை காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்முடைய கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறவரும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதுக்கு உதவி செய்கிறதும் நம்முடைய கர்த்தர் தான்றதை புரிஞ்சுக்கணும். மனுஷன் கிரியையினால நீதிமான ஆக முடியாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யார் நம்ம எப்போ பரிசுத்தமானோம் அப்படின்ற அந்த கேள்வி கேட்பாங்க. முதல்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன் அப்படின்றத நம்ம உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை தன்னோட சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவரு நம்முடைய தெய்வம் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். அவருடைய நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது பேர் தான் பரிசுத்தமாகுது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்மளை பரிசுத்தம் படுத்தினது என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் மரணம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல அவர் ரத்தம் சிந்தனால்தான் அவருடைய சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் தன்னுடைய கிரியையினால பரிசுத்தமாக முடியாது. தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்ததே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் சொல்லி நம்ம பழைய பாட்டுல பார்த்தோம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லி எழுதி. நம்மளை பரிசுத்தம் பண்ணது என்னன்னு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துச்சுல. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்ன. அப்போ அவர் சிலுவையின் பாடுகள்ல சிந்தின அந்த ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாகுச்சு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக. அப்போ அவர் ரத்த சிந்தினால் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபைன்னு சொல்லி எழுது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியையை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். நல்லா பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம பரிசுத்தம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கழுவப்படுறதுனால தான் நம்ம பரிசுத்தமாயிருக்கும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். நல்லா பாருங்க. முன்னாடி நம்ம துர்க்கிரியில மனதில் எப்படி இருந்தோமா? ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்தோம், மகா பாவியா இருந்தோம். அப்படி இருந்தா கூட கர்த்தர் மகா இரக்கமுள்ளவரா இருந்து நம்மளை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் நியாய தீர்ப்புல கண்டிக்கப்படாம இருக்கிறதுக்காகவும் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக
அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன பண்ணோம், அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவரோட பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது யாராலன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல சிந்தின ரத்தத்தினாலதான். சரி, அப்ப அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா, அவர் எல்லாருக்காக தானே ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, துன்மார்க்கனா இருந்த எல்லாருக்காகவும் தான் என்ன பண்ணாரு, ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்போ சிலர் மட்டும் பரிசுத்தவான்னா அப்போ பாதி பேர் துன்மார்க்கராக இருக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு அந்த கேள்வி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் மரணம் அவர் சிந்தினது எல்லா பாவிகளுக்காகவும் தான், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்காகவும் தான் அவர் சிந்தினார். ஆனா அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்குள்ளும் அந்த ரட்சிப்பு பூரணமாகுது. விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. தேவன் மனிதனாக நமக்கு ஜீவனை கொடுத்தது கிருபை, அதை விசுவாசத்தினால்தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் யாரோட நாமத்துல மன்னிக்கப்படுதுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் மன்னிக்கப்படுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். ஆமென். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கொர்நேலிய வீட்டுல எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அப்போ நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றவருக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ பாவங்கள் நம்மளுக்கு எந்த நாமத்துல மன்னிக்கப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல மன்னிக்கப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். வாசிக்கலாம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். அப்போ யாருடைய நாமத்தினால நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட நமக்கு கட்டளையிடல. அப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே ஞானத்தினாலதான் நம்மளுக்கு ஞானஸ்தானம் நடக்கும். அதனாலதான் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் சொல்லி எழுதியிருக்கு. முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், அநியாயக்காரனா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ அறிக்கை செஞ்சு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். வாசிக்கலாம், தீத்து 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ஆமென். முற்காலத்திலே நம்ம எப்படி இருந்தோமா, புத்தீனமா இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், வழி தப்பி நடந்தோம், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் எப்படி இருந்தோம், அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். துர்குணத்தோட என்ன பண்ணோம், பொறாமையோடும் ஜீவனம் பண்ணோம். எல்லார்கிட்டையும் சண்டை பண்றவங்களா, ஒருவரை பகைக்கிறவங்களா, விரோதம், கோபம், வைராக்கியம், சண்டை, இந்த மாதிரி இப்படி இருந்தது. ஆனா நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் அன்பும் பிரசனமாகும் போதுனா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்ம அவரை ரட்சியாமல், நல்லா புரிஞ்சுங்க வசனம் எப்படி சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அதாவது ரட்சிக்கப்படுறதுன்றதே பரிசுத்தமாக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம். தமது இரக்கத்தின்படியும் மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்ம ரட்சித்தார். அப்போ மறுஜன்மம் முழுக்குனா என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து தான் சொல்றாரு. அப்போ மறுஜன்மம் முழுக்குனா ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியில புதிதாக்குதுன்னா புதிதாய் பிறக்கிறதுன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா, முன்னாடி நம்ம அநியாயக்காரரா இருந்தோம்னு சொல்லி வசனம் நீங்க முன்னாடி போய் படிச்சு பாத்தீங்கன்னா 9-10 வசனம் பாத்தீங்கன்னா நம்ம அநியாயக்காரரா இருந்தோம், விக்கிராராதக்காரனா இருந்தோம்,
பொருளாசைக்காரரா இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம் சொல்லியது. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், யாரோட நாமத்தினால கழுவப்பட்டன்னு எழுதியிருக்கு? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். இது கிரியினால் உண்டானது அல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவன் சொல்லியது. அது தேவனுடைய ஈவுனா பிச்சைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவரா நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் இந்த சத்தத்துக்கு என்ன பண்றோம், நம்ம செவி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம செவி கொடுக்க மாட்டோம். இதுக்கு எதிர்த்து நிற்கும். என் நாடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்ற. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமீன். நம்ம எப்படி பரிசுத்தமானோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு பாருங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பண்ணப்பட்டீங்க. அப்போ சத்திய வசனத்தை கொண்டுதான். அப்போ அந்த வசனத்தை கொண்டு நம்மளுக்கு போதிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவ தேவன் சொல்லி அந்த வசனங்களை போதிக்கிறாங்க. அப்ப நம்ம விசுவாசிக்கும் போது தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துனா ஞானஸ்தானத்தின் மூலமா சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குவதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்கு முன்னாடி நம்மளை நிறுத்துறதுக்காக தான் சிலுவையின் மரணத்துல கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்ததுனால்தான் நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கோம். அது ஜீவனை கொடுத்தது எல்லாருக்காகவும் தான். ஆனா எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் விசுவாசத்தினால் பரிசுத்தமாகப்படுகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி வேதவசனம் நம்ம பார்த்து பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதுள்ள ஜீவன் உள்ளவராய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துல என்ன பண்ணோம், அவருடைய கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ அவருடைய மரணத்தில் நம்ம இணைந்திருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலும் நம்ம இணைந்திருப்போம்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் என்ன பண்ணுச்சு, ஒளிந்து போகும் பட்டு நம்மளுடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில அறையப்பட்டான். அப்போ நான் ஞானஸ்தானத்துல தண்ணியில முழுகும் போது நான் இந்த உலகத்துக்கு அக்கிரமங்களுக்கும் நான் செஞ்ச பாவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மறித்து என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய கூட அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப நான் தண்ணியில இருந்து திரும்பவும் எழுந்தும் போது நான் தான் மறிச்சிட்டனே. அப்ப நான் எழுந்திருது யாருன்னு பாத்தீங்கன்னா, புது மனிதனா எழுந்திருக்கிறேன். வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவர் பரிசுத்தர், அதனால அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நானும் பரிசுத்தரா நடந்து கொள்கிறேன். அதற்கு காரணமே கர்த்தர் தான், என்னோட கிரியை கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். அப்போ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, கலைத்து போடுங்க. அவன் தான் மறிச்சிட்டானே, இனி அவன் உயிரோடு எழுந்திருக்க முடியாது, மறித்தவன் எழுந்திருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த செய்கையும் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, திரும்பி வரக்கூடாது. அப்போ புதிதான ஆவி உள்ளவர்களாகினா வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தடுத்துக் கொள்கிறோம்ன்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குது. அதை நான் விசுவாசிச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் அப்படின்றத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அப்போ ஏன் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னார்? அந்த வசனத்தை கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஆமென். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்ததே. அப்ப ஏன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்றத அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும்.
நம்மளுக்கு எது சரி எது தப்பு அப்படின்றது பகுத்தாராயிர புத்தி நமக்கு கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, பொருளாசை, விக்கிராராதனை இதுதான் பாவம் அப்படின்றது நினைச்சுக்கிறோம். ஆனா பரியாசம் பண்ணுகிறதே பாவம்னு சொல்லி வேதத்துல எழுது. ஸ்தோத்திரம் செய்தலே தகுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வேத வசனங்களை படிக்க தான் நம்ம என்ன பண்றோம், புதிதாய் பிறந்த குழந்தை போல இருக்கிற நம்ம வளருகிறோம். அப்போ நம்ம பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தமாயி நம்மளை காக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சபையில இணைக்கணும். அதனாலதான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் சபைகள்ல சேர்த்து கொண்டு வந்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். அதாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். முதலாவது நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன் தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்றத விசுவாசிச்சு ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் பரிசுத்தம் ஆகுறேன். ஆனா இன்னும் முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். என்னோட பரிசுத்தம் காக்கப்படணும். அப்போ நான் பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், சபையில அவரோட ஐக்கியமா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நான் சபையில ஐக்கியமா இருந்து சீர்பொருந்தணும். வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். ஆமென். அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அதனால்தான் பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, கிறிஸ்துவின் சரீரமாக சபையில நம்மளை சேர்த்தாரு. அதுக்கு சில பேர் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சில சுவிசேஷராகவும் சில மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தமாக்குறாரு. அப்போ எப்படி நம்ம பரிசுத்தம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தினாலதான். அதுக்கு நம்ம சபையில தான் பரிசுத்தமாக முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்குன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று அவரை அறிந்து அவரோட வழிகள்ல நடக்கிற பிள்ளைகளையும் இன்னும் அறியாத பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையில சேர்த்து அவங்கள பரிசுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவோட வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். அப்போ சபையில தேவனுடைய வசனங்களை நம்ம போதிக்கிறோம். அந்த வசனத்துக்கான விளக்கங்களை நம்ம சொல்லும் போது அந்த வசனம் நம்ம இருதயங்களை என்ன பண்ணும், தங்கும். அப்போ நம்ம இருதயத்துல அந்த வசனம் இருக்கிறதுனால, இப்ப பொய் சொல்லாது இருப்பாயாக எழுதிருக்கு இல்லையா, அந்த வசனம் நம்ம இருதயத்துல தங்கினாதான் நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அதை மனப்பாடம் பண்ணுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அதிகாரம் கூட மனப்பாடமா சொல்லுவாங்க, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அதிகாரம் எந்த வசனம்னு நம்ம சொல்ல தேவையில்லை. பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு வேதத்துல எழுதிருக்கு. கர்த்தரும் அப்படிதான் சொல்றாரு, உன் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்குதே சொல்லிதான் பிசாசை ஜெயித்தார். நல்லா பாருங்க, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு பிசாசு கர்த்தரை சோதிக்கும் போது மனுஷன் தேவனுடைய வசனத்தில் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை தான் சொல்லி ஜெயித்தார். அதே போல பிசாசு என்ன பண்றான், நீங்க மேல இருந்து குதிங்க, உங்கள் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏந்தி கொள்வார்கள்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்குதே அப்படின்னு அவனும் என்ன பண்றான், பிசாசும் வசனத்தை தான் கொண்டு வரான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவரை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாய் என்றும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனத்தை தான் என்ன பண்ணாரு சொல்லி பிசாசை விரட்டினார். அந்த வசனம் எங்க எழுதி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயங்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்னா மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்போ எதனால நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம், தேவனுடைய வசனம். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தால் விபச்சாரம் நடந்தாயிற்றுன்னு சொல்லி அந்த வசனம் நம்ம இருதயங்கள் இருந்தா நம்ம பரிசுத்தமா இருக்கும். பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும்போது நம்ம ஏன் லேட்டு, எதனால லேட்டா வந்தீங்கன்னு கேட்கும் போது நம்மளால எப்போதும் சொல்ற மாதிரி அந்த சாதாரண காரணத்தை நம்மளால சொல்ல முடியாது. ஆமா நான் தான் லேட்டா வந்துட்டேன், இது முன்பு எப்படி சொல்லுவோம், பஸ் லேட் ஆயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சு, இவங்களா லேட் ஆயிடுச்சு. இப்போ
அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அதே போல வேலை ஸ்தலத்துல எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனை எதிர்த்து நிற்கிறான். அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அந்த வசனங்களை படிக்கும் போது அதிகாரியை நம்மளால என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தது நம்முடைய கர்த்தர். அப்போ அவரை எதிர்க்க நமக்கு தைரியம் இருக்காது. இதெல்லாம் எதனால வரும் பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வேதத்துல இருக்கிற இந்த வசனங்களை நம்ம படிக்க படிக்க அது நம்ம இருதயங்களை தங்கும் போது அந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அதுக்காக தான் வேதமே கொடுக்கப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுகிறதுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனமா இருக்கு. அப்போ வேத வசனங்களை படிக்க 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 தான் நம்ம என்ன பண்ணுவோம், மாறுவோம். முதல்ல ஒரு 2-3 வசனம் நம்ம இருதயங்களை தங்கும். பொய் சொல்லாதிருப்பாயாக. முதல்ல அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுங்க. அந்த பரிசுத்தமான வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உண்மையா இருக்கணும்ன்ற இன்னொரு வசனமும் நம்ம கூடவே வரும். அப்போ அது 30, 60, 100 பலன் தெரிஞ்சு நீங்க எப்படி இருப்பீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமா இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை உங்க இருதயங்களை தங்கி இருக்குதோ அந்த வசனத்துக்கு முதல்ல தன்னை உங்களை அடிமையா ஒப்பு கொடுங்க. அந்த வசனத்துக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுத்து இதுல நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நடந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். அப்போ இன்னும் 4-5 வசனம் அப்படியே அது கூட்டிக் கொண்டே வரும். அப்புறம் நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவது முழுசும் அவரை போல நீங்களும் பரிசுத்தமா இருப்பீங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதுன்னா, அப்போ அந்த இருதயத்துல அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டோடைய கட்டளையின்படி நம்ம நடப்போம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்துக்கு நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். அவனுடைய தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குதா, அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று என்ன பண்ணாது, பிசுகுவதில்னா கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறதுல அவன் தவற மாட்டான். அவன் அப்படியே ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தேவன் அருளிய வசனம் அவங்க இருதயத்துல இருக்கு. அப்ப நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை உணர்ந்து நம்ம இப்படி இந்த வசனத்துக்கு என்ன அடிமையா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தம் உள்ளவங்களா நம்ம மாறுவோம். இன்னும் அதிகள நம்ம என்ன பண்ணுவோம், கனிகளை கொடுப்போம். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அது அறுத்து போடுகிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். கனி கொடுக்கறது என்ன பண்றாரு, அது அதிக கனியை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார். அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவனே இன்னும் பரிசுத்தமாகணும். அப்போ ஏன், கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அது 3வது வசனம் பாருங்களேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கீங்க. அப்ப நம்ம எதனால சுத்தமா இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனாலதான் நம்ம சுத்தமா இருக்கிறோம். அதனாலதான் அவரு பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் என்ன பண்றாரு, அவன் அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ முதலாவது, மனுஷனை போதகர் என்று சொல்லாதிருங்க அப்படின்னு அந்த வசனத்துக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. ஏன்னா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். நீங்கள் சகோதர சகோதரிகள் என்று எழுதிருக்கு. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்யல, நீங்க தான் என்னோட ஆலயம்னு சொல்லி எழுதிருக்கு. முதல்ல அதுக்கு கீழ்ப்படிங்க. இப்படி இந்த ஒரு சின்ன சின்ன வசனங்களுக்கு உங்களால கீழ்ப்படிய முடியலன்னா நீங்க எப்படி மற்ற வசனங்களுக்கு உங்களால கீழ்ப்படிய முடியும்? பொய் சொல்லாதிருப்பாயகன்னு சொன்ன கர்த்தர் தான், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்ன கர்த்தர் தான் மனுஷனை போதகர்னு சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் நீங்க தான் என்னோட ஆலயம் சொல்லியிருக்காரு. இல்ல நாங்க ஆலயம் தான் போவோம், எங்களுக்கு விசுவாசம் கிடையாதுன்றார். நல்லா பாருங்க,
ஆண்டவருக்கு ஒரு உருவத்தை உண்டாக்கலாமா அப்படின்னா தேவன் ஆவியா இருக்கிறார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. நாங்கள் இது முதல் கொண்டு கிறிஸ்துவை மாம்சத்தில் நாங்கள் கண்டிருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை நாங்கள் மாம்சத்தில் அறியோம். அவர் ஆவியா இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதனால கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுது. அப்போ அந்த வசனத்துக்கு நம்மளை அடிமையா ஒப்பு கொடுத்து நம்ம விசுவாசிக்கணும். இல்ல நான் அவரோட போட்டோ வச்சுன்னு தான் சுத்துவேன், அவருக்கு நான் ஒரு போட்டோ தான் வைப்பேன், வசனத்திலயும் போட்டோ இருப்பேன் அனுப்புவேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அவிசுவாசியா இருக்கிறீங்க இல்லையா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மந்தம். இவனா விக்கிரம் என்ன நினைச்சுறாங்க? இந்து கோயில் இருக்கிற விக்கிரம் மட்டும் தான் விக்கிரம். பொருளாசையும் விக்கிராராதனை தான். ஜீசஸ்க்கு போட்டோ வைக்கிறதும் விக்கிராராதனை. ஆண்டவர் நான் போட்டோ தான் வச்சேன், நான் விக்கிரம் வைக்கல, நான் போட்டோ வச்சதுனால ஆண்டவர் நம்மளை விட்டுருவார்னா நீ பழைய ஏற்பாட்டுல போய் படிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு ஓவியத்தையும் வரையாதிருப்பாயாகன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இதெல்லாம் அவர்களை விட்டு நம்ம விலகி நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தப்படுத்திக்கணும். நீ தான் தேவனுடைய ஆலயம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆனபடியால நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க. கர்த்தர் சொன்ன ஒரு வசனத்தை அதை கூட்டவும் குறைக்கவும் கூடாது. அவர்கள் குருடரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது, அவிசுவாசி. நான் கண்டுதான் விசுவாசிப்பேன், எனக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கணும், நான் ஆலயம் கர்த்தர் சொன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா இராது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்க தான் ஆலயம், நான் உனக்குள் உலாவி உனக்குள் வாசம் பண்ணுவேன், நான் உன் பிதாவாய் இருப்பேன், நீ என் குமார்த்தியாய் குமாரனும் குமார்த்தியாய் இருப்பேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அந்த வசனத்துக்கு தன்னை அடிமையா நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதை விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு நான் கட்டிட சேவைக்கு தான் போவேன் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா அவங்களை என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களை வேறொருத்தவங்க வஞ்சிக்கல, அவங்கள தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. முதல்ல உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. நம்ம மனம் திரும்பி குணப்படுத்துதான் பரிசுத்தம். இப்போ லௌகிக துக்கம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு மரணத்தை உண்டாக்கும். ஆத்மா துக்கம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன அப்படின்ற அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வசனங்களை நம்ம மீறி நடக்கிறதுக்கு பேருதான் தேவனுக்கு துக்கம். அவர் பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்லியிருக்கிறாரே, அப்ப நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னும் போது நம்மளுக்கு துக்கமா இருக்கும். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம். அந்த பாவத்துக்காக துக்கப்படணும். கோபம் கொள்ளாதிருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அவங்க கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? தனியே கருது. அப்ப நம்ம எரிச்சல் அடைஞ்சு ஒருத்தங்களை பச்சிக்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னு வைங்களேன், அன்னைக்கு ராத்திரி உங்களால தூங்க முடியாது. கர்த்தர் நம்மக்குள்ள வாசம் பண்ணாருன்னா, நீ ஏன் இதை மாதிரி செஞ்ச, ஏன் என்னோட கட்டளை நீ மீறின, நீ வேதத்துல எழுதி இருக்கிற வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பண்ணுவோம்? அந்த துக்கமா இருக்கும். ஐயோ ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தினோம். அதனால்தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவருடைய கட்டளை மீறி நடக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருன்னா நிச்சயமா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமா இதை தொடர்ந்து செய்யறோமே அப்படின்னு சொல்லி அந்த வேதனை துக்கமும் எப்படி இருக்கும்னா, இனி அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வைராக்கியம் உண்டாகும். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்துண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் இன்னொரு தடவை அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு.
குற்றம் தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் எவ்வளவு வெறுப்பையும் நம்ம மேலே நமக்கு என்ன இருக்கும்? வெறுப்பு இருக்கும். ஐயோ, நான் தொடர்ந்து செஞ்சுட்டு சும்மா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேனே, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, எப்போ இதுல என்னால இதுல செய்ய முடியாது, கர்த்தரோட ஆவி இல்லாம என்ன இதுல இருந்து ரட்சிக்கப்பட முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க, நான் பலனற்று போறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நிக்கிறீங்களோ அப்பதான் அவர் உங்களை குணமாக்குவார். அப்பதான் உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியும். எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இல்லையா? இந்த காரியத்துல நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை பரிசுத்தவான்களா விளங்க பண்ணீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, அப்போ நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்க. நடக்கையை பத்தி சொல்றாரு. அப்ப கிரியை வேணுமே. ஆமா, நிச்சயமா கிரியை இருக்கணும் இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. ஆனா அந்த கிரியை எதனால நடக்குது தெரியுமா? நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்க, நீங்க உண்மையா நடக்கிறீங்க, கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு திட்டம் போதும் அவமானப்படுத்தும் போதும் நீங்க சகிக்கிறீங்க, ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை காட்டுறீங்க, இந்த வசனத்துக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சு உங்களை பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிட்டே இருக்கிறீங்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுதுன்னு ஆண்டவர் கிரியை பத்தி நிறைய சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த கிரியை எதனால உண்டாயிருக்கு தெரியுமா? நமக்குள்ள வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார் என்றால் அவருடைய செய்கையா நம்ம இருக்கிறோம், அவருடைய அவயங்களா இருக்கிறோம். இப்போ என்னோட கை எனக்கு தண்ணி தேவைன்னா நான் எடுத்து குளிக்கிறேன் பாத்தியா, என்னோட கை என்னோட அவயங்களா இருக்குது போல நான் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கிறதுனால அவர் என்னை கொண்டு அதை செய்கிறார். அவர் தான் இதை செய்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் எனக்குள் நிலைத்திருப்பீங்கல்ல. அப்போ என்னை அல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ஒரு நற்கிரியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இல்லை நம்ம செய்ய மாட்டோம். அவருடைய செய்கையா நம்ம இருக்கிறோம். எப்படின்னு பாருங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்வேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளுக்கு இருதயத்துல இருந்தா மட்டும்தான் அவருடைய கட்டளையின்படி நம்ம நடப்போம். அப்போ நம்மளை நடக்க வைக்கிறது யாருன்னு சொல்லி இந்த வேதத்துல எழுதியிருக்கு. கர்த்தர் தான் நம்மளை நடக்க வைக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் நம்மளுக்கு போதிக்கிறார்னு சொல்லி இருக்கு. அதனால்தான் கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகிறார். கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது என்ன பண்ணுது, சகலத்தையும் நமக்கு போதிக்கிறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நீ எப்படி நடந்துக்கணும்ன்றது ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னு பாருங்க. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவனாகிய கர்த்தர் தான். நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், நம்மள என்னென்ன பண்ணணும், எது நியாயம், எது நீதி, எது பரிசுத்தம்ன்றது எல்லாமே கர்த்தர் தான் நம்ம இருதயங்கள்ல பேசி அதன்படி நம்மள நடக்க வைக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதனால்தான் கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடைய நாள்ல இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பரிசுத்தமானதை உங்களில் நடப்பித்து, யார் நம்ம இருதயத்துல இருந்து நடப்பிக்கிறா? பரிசுத்தமானதை நடப்பிக்கிறோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிறது கர்த்தர் தான் நமக்குள்ள இருந்து நம்மளை நடத்துகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி, யாரோட சித்தத்தின்படி செய்யறோமா? இயேசு கிறிஸ்துவின்படி சித்தத்தின்படி செய்ய சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்த பண்ணுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். அவரை அல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நாங்க நிறைய நற்கிரியை செய்யறோமே, நிறைய தான தர்மம் பண்றோமே, ஏழைங்களுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய செய்கையா இருக்கிறோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய ட்ரூல்ஸா இருக்கிறோம், அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய காரியத்தை நம்மளை வச்சு செய்ய வைக்கிறார். அப்போ அந்த எண்ணத்தையும் செய்கையும் விருப்பத்தையும் யாரு உண்டாக்குறான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கர்த்தர் தான். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:13 வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை யார் உண்டாக்குறா? கர்த்தர். செய்கையும் உண்டாக்குறது யாரு? கர்த்தர். அப்போ அவர் விருப்பத்தையும் செய்கையும் அவர் தான் உண்டாக்குறாரு. அதனாலதான் நம்ம செய்யறோம். இங்க நான் சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ பரிசுத்தவான்கள் கிரியைகள் பரிசுத்தமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். அவர் நமக்குள்ள வாசமா இருந்து அந்த வசனங்களின் மூலமா நமக்கு போதித்து என்ன பண்றாரு, என்ன நடக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எது சத்தியம் எது பொய்யான உபதேசம்ன்றது யார் நம்மளுக்கு பகுத்தறியுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் வாசமா இருக்கிற கர்த்தர். அதனாலதான் நீங்கள் எதுவரை தேறி இருக்கிறீர்களோ அதுல நீங்க ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமாவும் நம்ம பரிசுத்தமாகிறோம். வாசிக்கலாம், எசேக்கியேல் 3:18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமீன். ஆமீன். கர்த்தர் சாகவே சாவா என்ன துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில நம்ம என்ன பண்ணணும், துன்மார்க்கனை போய் நம்ம எச்சரிக்கணும். அப்படி எச்சரிக்கல இருந்தோம்னா அவன் துன்மார்க்கத்திலே அவன் சாவான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ ஏன் அவனுக்கு சத்தியத்தை சொல்லல அப்படின்னு சொல்லி அவனோட ரத்த பழி நம்ம எடுத்து கேட்பார். அப்போ துன்மார்க்கத்திலே சாவான் அப்படின்னும் போது நம்ம போய் அவனை எச்சரிக்கணும். அவன் எச்சரிச்சோம் இல்ல நான் கீழ்படிய மாட்டேன், நான் என் இருதயத்தின்படிதான் நடப்பேன், வசனம் சொல்றதா நான் கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், நான் வசனத்தை வளைப்பேன், அதுக்காகலாம் கர்த்தர் என்ன கொல்ல மாட்டாரு. வசனம் சொல்லுது இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டதுனால ஆதாமுக்கு பொண்ணு போட்டு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அது இம்மட்டும் வந்துடுது. அந்த கண்மலை கிட்ட போய் பேசுன்னு சொன்னாரு. அதை அடித்ததுக்காக ஆண்டவர் மோசையை மன்னிக்கல, நீ கானான் தேசத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அப்போ ஆண்டவருடைய வசனம் சின்னதானாலும் சரி பெரிதானாலும் சரி கர்த்தர் இதோ அடியன் கேட்கிறேன். அது என்ன வசனம் முக்கியம் இல்ல, அதை யார் சொன்னதுன்றதுதான் முக்கியம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதற்கு நம்மள இதோ அடியன் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்புவிக்கணும். அப்போ சுவிசேஷம் அறிவிச்சு நம்மள என்ன பண்ணலாம், பரிசுத்தமாகணும். அதனாலதான் பவுல் பாருங்க, மகதேனியால இருக்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றாரு, அங்க அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்காதனால அவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. அப்போஸ்தலர் 18:5-6 வசனங்கள் வாசிக்கலாம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புற ஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, மகதேனியால போய் என்ன பண்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அங்க விக்கிரங்கள் அதிகமா இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, பவுலின் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, வைராக்கியத்தினால பவுல் மூலமா பேசுறாருல. அப்போ பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவரை தூஷிக்கிறாங்க. தூஷித்தோன்னே அவர் என்ன பண்றாரு, தன் வஸ்திரங்களை உதிரி, உங்கள் ரத்த பலிக்கு உங்கள் தலைமையில் இருக்கும், நான் என்ன பண்றேன், நான் சுத்தமா இருக்கிறேன், சத்தியத்தை சொல்லிட்டேன், இனி நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அந்த ரத்த பலிக்கு நான் பங்காளி கிடையாது, நான் உங்க ரத்த பலிக்கு நீங்க நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொல்றேன். அப்போஸ்தலர் 20:26-27 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆமென்.
தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காம எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய ரத்த பலிக்கு நீங்க நம்பி இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன்னு சபையை பார்த்து சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வசனங்களை கொண்டு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களை எச்சரிக்கணும். அவங்களை எச்சரிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம், அவங்க ரத்த பலிக்கு நீங்கி நம்ம சுத்தமா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது நிறைய வசனம் பார்த்தோம் இல்லையா? இன்னும் இதோட அடுத்த பாகத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பரிசுத்தமானோம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எல்லாருக்காகவும் தான் சிந்தப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை விசுவசிச்சு, தேவன் எனக்காக மனிதனா இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தார் என்று அந்த அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டு நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அப்போ விசுவாசிச்சு நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. ஆனா பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இன்னும் பரிசுத்தமாகணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் சபைகள்ல சேர்க்கிறார். அப்போ சபைகள்ல சேர்க்கும் போது தேவனுடைய வசனங்கள் நம்மளுக்கு போஷாக்காக ஆகாரமாக கொடுக்கப்படுகிறது. அதனால குழந்தையா இருக்கிற நம்ம என்ன பண்றோம், திறன் கொண்டு வளருகிறோம். அப்போ வளர்ந்து சாத்தானை ஜெயிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்போ தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை என்ன பண்ணும், ஜெயிக்கும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருடைய வெளிச்சமா இருக்கிறோம். நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்கன்னா வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க விளக்கா இருக்கிறீங்கன்னு சொல்லிடுது. விளக்கு எப்படி பிரகாசிக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள வெளிச்சம் இருக்கும். அந்த ஒளி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெளிச்சம் பூமியில பிரகாசிப்போம். அதுக்கு காரணம் அந்த நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த ஒளி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம செய்கையில எப்படி இருப்போம், பிரகாசிப்போம். மத்தவங்களுக்கு முன்னாடி சாட்சியா இருப்போம். நம்ம மனம் மாறுறது மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்சி கொடுப்பாங்க. சொந்த குடும்பத்துல சாட்சி கொடுப்பாங்க, நம்மளுடைய நண்பர்கள் சாட்சி கொடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், பிரகாசமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி நம்மளை பரிசுத்தமாக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அதே போல வேறானது பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும்ன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஆமே. யாராவது இறுதி ஜெபம் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ ஆண்டவரே, நாங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பா. அந்த விதத்திலே கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களோடு உறவாடினீரப்பா. அதற்காக கூடான கூடி நன்றி தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நாங்கள் வளர வேண்டும் அப்பா. இதோ ஆண்டவரே, தேவ வசனங்களை நாங்கள் மனப்பாடம் மட்டும் செய்வது மட்டும் அல்லாமல் எங்கள் இருதயத்திலே நிலையாக நிலைத்திருக்க நாங்கள் தேவாதி தேவனின் கட்டளைகளையும் அவருடைய தேவ வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் செய்கின்ற கிரியைகளினால் நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாது ஆண்டவரே. தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவர் அளிக்கின்ற கிருபையின் மூலமாகவும் ஈவின் மூலமாகவும் தான் ஆண்டவரை நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை பெற வேண்டும் ஆண்டவரை? உமது சித்தமானால் ஆண்டவரே, எந்தெந்த ஆவியின் வரங்களுக்கு நாங்கள் எங்கள் கிரியில் மூலமாக தகுதியாய் இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை தாங்கப்பா. முக்கியமாக சுவிசேஷம் அறிவிக்கின்ற வரத்தை தாங்க, ஜெபிக்கின்ற வரத்தை தாங்கப்பா. யார் யாரு எந்த விதத்தில் அவர்கள் தேவ வசனத்தை இருதயத்தில் எழுதி தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற்போர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இங்க கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் வரங்களை தாங்க. இவர்கள் பரிசுத்தாவின் கனிகளில் நிலைத்து நிற்க கிருபை தாங்கப்பா. அந்த 9 கனிகளில் நிலைத்து நிற்க வேண்டுமப்பா. அதில் முதலாவது கனியையும் இறுதியான இச்சை அடக்கத்தையும் பின்பற்றும் பொழுது அவர்கள் பரிபூரண இயேசுவின் பிள்ளைகளாக மாறக்கூடிய தகுதியை தந்து கொண்டு இருக்கின்றப்பா. அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. அப்படி பரிசுத்தவான்கள் மேலும் பரிசுத்தவான்களாகட்டும், நீதிமான்கள் மேலும் நீதிமான்களாகட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமாப்பா. ஆம் ஆண்டவரை, நாங்கள் எங்களுடைய கண்கள் தெளிவா இருக்க வேண்டுமென்றால் எங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் கண்கள் தெளிவாக இருக்கும். தேவ வசனத்தில் நடக்கும் பொழுது அந்த கண்கள்
பார்வை தெளிவாக இருக்கின்றதப்பா. எங்கள் சரீரமும் வெளிச்சமாக இருக்கும் பொழுது எங்களை பார்க்கின்ற எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எங்களை பின்பற்றக்கூடிய அந்த மனம் திரும்பி பின்பற்றக்கூடிய தேவ வசனத்தை பின்பற்றக்கூடிய இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க எங்களை வழிநடத்தி தொடர்ந்து இந்த பயணத்திலே எந்த மனசு சோர்ந்து விடாமலும் தளர்ந்து விடாமலும் தொடர்ந்து தேவ வசனத்தை பின்பற்றும் பிள்ளைகளாக மாற கிருபை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன்.